ஹலோ கைஸ், வெல்கம் டு இன்னும் ஒரு இப்போ நம்ம வந்து பார்ட்டி தான் கைஸ் பார்க்குறோம். வளவலன்னு பேசாமல் சாப்டர்க்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் அந்த ஆறுக்கு அந்த மலைமாட்டுக்கு வந்து அந்த நம்ம 2 எலும்புகளும் லந்து கொடுத்துட்ருக்க இது வந்து அதை பார்த்துட்டு அதோட கவனத்தையெல்லாம் அந்த எலும்புக்கு மேலே வைக்க ஹீரோ டக்குன்னு அது புடனைக்கு மேலே போயிடுறாரு, அதாவது பின்னாடி. அப்படி இது இருந்துட்டு சுதாரிச்சுட்டு திரும்பும்போது ஹீரோ மேலேருந்து கீழே சொங்கின்னு இறங்கி அவர் கத்தி எடுத்து அது கழுத்தில் இருக்கிற ஃபேங்கை வெட்டிடுறாரு கைஸ். அதாவது அந்த கயிறு, அந்த லெஜெண்டரி ஐட்டம் அது வெட்டணுன்னு இருந்துட்டு அது வாழைப்பழம் நல்வி பாலில் விழுந்த கதையை கரெக்டாக ஹீரோவோட கைக்கே போயிருங்க. ஹீரோ வந்துட்டு அதை பிடிச்சிட்டு கிடச்சிருச்சு லெஜெண்டரி ஐட்டம், நீ முடிஞ்சடா மலைமாடுன்னு சொல்லி ஹீரோ சிரிச்சிட்டு போயிரு கைஸ். அப்படி ஹீரோவுக்கு வந்தோடனே நோட்டிஃபிகேஷன் வருது, இந்த மாதிரி அந்த ஆர்க்குக்கும் வருது ஹீரோவுக்கும் வருது. இந்த மாதிரி அந்த கேப்டன் ஆர்க்கோட ஸ்ட்ரென்த்து, டியூரபிலிட்டி, எஜிலிட்டி, அப்புறம் ஸ்டாமினா எல்லாமே டிக்ரீஸ் ஆகுது அப்படின்ட்டு வருங்க. ஹீரோவுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வருது, கங்க்ராச்சுலேஷன்ஸ், நீங்கள் வந்து இந்த மாதிரி ஆர்க்கோட ஃபேங்கை வந்து லெஜெண்டரி ஐட்டமான வந்து நீங்கள் எடுத்துட்டீங்க அப்படின்னு சொல்லி ஹீரோவுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அப்படி வந்துட்டு இருக்கும்போது இந்த மலைமாடு வந்துட்டு டென்ஷனில் ஹீரோ அட்டாக் பண்ண ஹீரோ வந்து டாஜ் பண்ணிடுவார் கைஸ். ஹீரோ வந்து அசால்ட்டாக டாச் பண்ணுவார், ஏன்னா இப்போ அது கேட்டிருக்கிற ஸ்பீடு வந்து இப்போ ஃபஸ்ட்டில் இந்த மாதிரி இப்போ இருக்காது. அப்புறம் ஹீரோ வந்துட்டு ஒரு வேலையாக இந்த லெஜெண்ட் ஐட்டம் வந்து எனக்கு கையில் வந்து கிடச்சிருச்சு, இப்போதைக்கு வந்து நான் இதை வந்து இன்வென்டரிக்குள்ளே வைக்க போகிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த லெஜெண்டரி ஐட்டம் வந்து இன்வென்டரிக்குள்ளே வச்சுட்டு இப்போ நான் வந்து உன்னோட கதையை முடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அந்த ஸ்வாடில் வந்து அவரோட பிளட் வேனம், அதாவது ரத்தத்தின் விஷத்தை வந்து ஃபுல்லாக தடவி விடுவார் கைஸ். தடவி விட்டு இதை வரேன்டா மலைமாடு, இதை வந்து உன்னை பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ஹீரோ இப்போ அட்டாக் பண்ண ரெடியாக இருக்க இப்போ 2 பேத்துக்கும் வந்து ஃபைட் ஸ்டார்ட் ஆகுது. ஹீரோ வந்து இப்போது அதோட ஸ்பீடு வந்து ஹீரோவுக்கு வந்து ஒரு விஷயமே இல்லை, அது ஸ்பீடாக தான் இருக்குது, ஆனால் ஃபஸ்ட்டில் இந்தளவுக்கு ஸ்பீடாக இல்லை. ஏன்னா இப்போ ஹீரோ அதுக்கிட்ட இருக்கிற ஃபேங் வந்து இப்போ ஹீரோ கிட்ட இருக்குது. ஹீரோ வந்து அதை யூஸ் பண்ணாமே வந்து ஸ்பீடில் போய் அதை வந்து ஓவர்லும் பண்ணிகிட்டு இருப்பார் கைஸ். அப்படி ஹீரோ சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது இந்த 2 எலும்புகளும் வந்து பக்கத்தாடி அந்த அம்பை வச்சு சண்டை கட்டிகிட்டு இருப்பானுங்க. அப்படி அதில் போட்டு இதுவும் அடிக்க இவனுங்க அம்பு விட்டுக்கிட்டே இருக்க ஹீரோ நடுவில் பூந்து கத்தி விட்டு ஆட்டன்ட்டு இப்படியே போயிட்டுருக்குங்க கைஸ். அப்படி போயிட்டுருக்கும்போது இருந்துட்டு அது கடைசியில் ஹீரோ எப்படியோ அட்டாக் பண்ண வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது இவனுக்கு 2 பேரும் அந்த அம்பு எடுத்து அதோட முட்டியில் விட்டுருவானுங்க. முட்டியில் விட்டுனே அது வந்து ஏறி நிற்கும்போது இந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து பிளட் வேணத்தால் வந்து அஃபெக்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்து ஆர்க்கு இருந்துட்டு ஐயோ இவனை கதையை விட்டுட்டு இருந்தோம்னா நம்மளோட கதையை முடிச்சிடும் சொல்லி இப்போ அது வந்து ஸ்பீடாக அட்டாக் பண்ண ஆரம்பிக்குது. ஹீரோ வந்துட்டு அது அவன் கதையை முடிச்சிட்டுன்னு சொல்லிட்டு அதை நோக்கி ஓட இந்த மலைமாடு வந்துட்டு கரெக்டாக அதோட கையை வந்து ஹீரோ நோக்கி ஸ்விங் பண்ண ஹீரோ வந்து அதில் டாஜ் பண்ணிவிட்டு சுற்றிக்கிட்டே வந்து கழுத்தில் ஒரு சொருகிடுவார். சொருகிட்டு அதுக்கப்புறம் அவர் சொருகின மூலமாக வந்து இந்த மாதிரி பிளட் வேனம் வந்து அவரோட உடம்புல வந்து ஃபுல்லாக பரவிட்டு இருக்குன்னு சொல்லி நோட்டிஃபிகேஷன் வரும். ஹீரோவோட பிளட்டில் வந்து எத்தனை தடவை வந்து இந்த மாதிரி குத்துனாலும் சரி, இந்த மாதிரி ஏற்றி இறக்குனாலும் சரி கைஸ், அது வேணாம் வந்து எத்தனை தடவை குத்துறாங்களோ அத்தனை தடவைக்கு வந்து பவர்ஃபுல்லாக ஸ்பீடாக ஸ்ப்ரெட் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த ஆக்ஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனால் இது மூலமாக வந்து உன்னோட தலையை வந்து ஈஸியாக வெட்டிட முடியும்னு சொல்லிட்டு அதோட கையில் இருக்கிற ஆக்ஸை வந்து ஹீரோ வந்து தவற விடுறாரு கைஸ். அதாவது தவற விடுற மாதிரி ஒரு அட்டாக் பண்ணிடுறாரு. அந்த ஆக்ஸ் வந்து நேராக நம்ம எலும்பங்கட்டு பறந்து போயிட்டுருக்க, அந்த எலும்பு அதையே பார்த்துட்டு இருக்கு. அப்புறம் அந்த ஆக்ஸ் பக்கத்தாடி போனோடனே அந்த எலும்பு இருந்துட்டு அதை கையில் பிடிச்சிட்றாங்க. கையில் பிடிச்சிட்டு இது ஆக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஹீரோ வந்துட்டு இந்த ஆக்ஸ் வந்து உன்னை விட என்னோட சோல்ஜர்ஸ்க்கு தாண்டா நல்லா இருக்குன்னு சொல்ல அதுக்கப்புறம் அந்த எலும்பு நின்றுட்டு அந்த வில்லை கீழே ஓடிட்டு இப்போ அந்த ஆக்ஸ் எடுத்துகிட்டு அட்டாக் பண்ண வருவாங்க கைஸ். அப்படி நம்ம எலும்பு பை வெறியோடு இருக்கிறது வந்து இந்த ஆர்க்கு கிங்கை பார்த்தோன்னே இருந்துட்டு அது ஒரு மாதிரி உருமுது, ஒரு ரோர். அந்த ரோரை வந்து தூரத்தில் வந்து ஒருத்தன் வந்து போயிட்டுருப்பான், அவனுக்கு வந்து கேட்டுருது என்னடா இது இந்த உருமல் வந்து சாதாரண ஆர்க்கோட உருமல் மாதிரி தெரியலையே, அது மட்டும் இல்லாமல் ஆர்க்ஸ் எல்லாம் அங்கே சண்டை கட்டிகிட்டு இருக்கும்போது இங்கே மட்டும் தனியாக ஆர்க் இருக்குதுன்னா இது வந்து கண்டிப்பாக அந்த கிங் ஆர்க்காக தான் இருக்கணும். ஆனால் கிங் ஆர்க்குள்ளே அதுக்குள்ளே எவன்டா இங்கே வந்தது, எந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவன்டா வந்து இங்கே சண்டை கட்டிகிட்டு இருக்கிறான், நான் முதல்ல இது என்னென்னு பார்த்துட்டு என்னோட கில்டுக்கு போய் இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன் வெறி பிடிச்ச மாதிரி அந்த இடத்துக்கு போயிட்டுருக்க ஹீரோவும் அந்த எலும்பும் சேர்ந்து அடித்து பிச்சை எடுத்துகிட்டு இருப்பாங்க அந்த மலைமாட்டு போட்டு. இவன் வந்து இந்த மாதிரி பாறைக்கு மேலே நின்று பார்த்துட்டு இருப்பான். அப்படி நின்று பார்த்துட்டு இருக்கும்போது என்ன சத்தம் இதுன்னு பார்த்தா அந்த ஆர்க்ஸை வந்து அந்த ஆர்க்கிங் வந்து அந்த எலும்புகளும் ஹீரோவை முட்டி போட வச்சு நீங்கள் நினைக்கிற மாதிரி இல்லை கைஸ், அதை வந்து இது மாதிரி நிற்க விடாமல் தடுமாறி கீழே முட்டி போட வச்சுருப்பாங்க. அதுக்கு இவன் வந்துட்டு மேலே இருந்துட்டு பார்த்துட்டு என்னடா அந்த மலைமாட்டிவே அவன் சரிச்சிட்டான், இது வந்து 2 ஸ்கெலிட்டன் அப்புறம் இவன் தனியாகிறானே, இவனுக்கு வந்து சமனிங் பவர் ஏதாவது இருக்கணும்னு நினைக்கிறேன். அது மட்டும் இவனோட பவர் மட்டும் எனக்கு சென்ஸ் ஆகுது, சுற்றி எவனுமே கிடையாது. அப்படின்னா இந்த மலைமாட்டை எடுத்து இவன் ஒருத்த மட்டும் தான் சண்டை கட்டிகிட்டு இருக்கிறானா, இப்போதைக்கு நான் இங்கே இருக்குது டேஞ்சர், நான் பார்த்த விஷயத்தை வந்து ஈஸியாக சீக்கிரமாக வந்து நான் என்னோடய கில்டு கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லிட்டு இவன்
பின்னங்கால் படனின்னு விட சீக்கிரமாக அங்கே ஓடிட்டு இருப்பாங்க. அப்படி ஓடிட்டு இருக்கும்போதே வந்துட்டு ஹீரோ வந்து அவன் நிற்கிற ப்ரெசன்ஸ் எல்லாம் நோட்டீஸ் பண்ணிடுவார். ஓ இங்கே வந்து ஏதோ வந்துருக்குது, பிளாக் ஷிப் வந்துருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நோட்டீஸ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படி அவன் போயிட்டு இருக்கும்போதே வந்து நான் வந்து எப்படியோ சீக்கிரமாக போகணும், நான் வந்து எப்படியோ சீக்கிரமாக போகணுன்னு அப்படியே கதறிக்கிட்டே போயிட்டுருவான். போயிட்டு இருக்கும்போதே வந்து ஒரு அம்பு வந்து இவன் சோட்டில் வந்து நச்சுன்னு ஏறி நிற்கும். ஏறி நின்று இருந்துட்டு என்றா அது எவன்டா வந்து என்னை அடிச்சது அப்படின்னு சொல்லி சுற்றி பார்க்குறானே எவனுமே இல்லை. ஒருவேளை அவன் நோட்டீஸ் பண்ணிட்டானா அடச்சா அப்படின்னு சொல்லி அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது காற்றுல வாக்கடி ஒருத்தர் வர்றாங்க, காற்று கருப்பு மாதிரி. அவன் வந்து நின்னோடனே இருந்துட்டு என்ன எங்கேயெல்லாம் திடீர்னு வந்துருக்கிறான், என்னடா மாஸ்க் இது மசனாய்க்கு வெறி பிடிச்ச மாதிரி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது இருந்துட்டு இவன் எப்படி திடீர்னு வந்தான், இவன் ஸ்கல் ஹீல்ட்டை சேர்ந்தவனாச்சேன்னு சொல்லும்போது அவன் இருந்துட்டு நீயே வந்து என்னோடய பிளாக் லிஸ்ட்டில் இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு ஸ்வாட் எடுத்து அவனை போட்டு தள்ளிடுவாங்க. அடுத்து போட்டு தள்ளினோடனே இருந்துட்டு அந்த பிளாக் லிஸ்ட் மாதிரி ஒரு புக்கு வச்சுருப்பாங்களா, அதில் வந்து இது மாதிரி இவன் ஃபோட்டோ அடிச்சுட்டு இந்த டார்கெட்டை முடிச்சாச்சு, இன்னும் சில டார்கெட்டுக்கு தான் இங்கே சுற்றிக்கிட்டு இருக்குது, அதை வந்து நம்ம சீக்கிரமாக முடிச்சலான்னு சொல்லிட்டு இருக்கும்போது மேலே அந்த மரத்துலேருந்து ஒருத்தன் பேசிகிட்டு இருப்பான். நம்ம இந்த மாதிரி அவனை மட்டும் முடிக்கக்கூடாது, அங்கே ஒருத்தன் அந்த மலை மாட்டு கூட சண்டை கட்டிகிட்டு இருக்கிறான்ல அவனை வந்து சீக்கிரமாக முடிக்கணும் அப்படின்னு சொல்லும்போது அதுக்கு கீழே இருக்கிற அந்த காற்று கருப்பு இருந்துட்டு என்ன சொல்கிற, அவனை வந்து நம்ம வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் முடிக்க முடியாது, ஏன்னா வந்து அந்த மலை மாட்டு கூடயே அவன் தனியாக சண்டை கட்டிட்டு இருக்கிறான்னா அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருப்பான்னு யோசிச்சுப்பார் அப்படின்னு சொல்லும்போது மேலே மரத்தில் இருக்கிறவன் வந்துட்டு அவன் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருந்தால் என்ன, எப்படி இருந்தாலும் அந்த மலை மாட்டு கூட அவன் சண்டை கட்டி அவனோட ஸ்டாமினா அவனோட ஸ்ட்ரென்த் இதெல்லாம் வீக்காகி கொஞ்சம் டயர்டான நிலமையில் தான் இருப்பான். அப்போ வந்து நம்ம வந்து அவனை போட்டுறது வந்து அவ்வளோ கஷ்டம் கிடையாது, சீக்கிரமாக வந்து நச்சக்கரை முடிக்கிறோம், அந்த ஆர்க்கோட ஃபேங் எடுத்துகிட்டு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொல்லி இவனுக்கெல்லாம் வந்து பேசிகிட்டு இருப்பானுங்க. இவனுக்கு தான் வந்து இந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எலக்ட் ஃபேக்ஷன் அந்த குரூப் மெம்பர்ஸ் எல்லாம் வந்து பிட்ரையல் பண்ணி கொண்டுட்டு இருப்பானுங்க. இவனுக்கு வந்து உள்ள இருக்கிறானுங்கன்னே அங்கே இருக்கிற யாருக்குமே தெரியாது. இவனுக்கு வந்து ஒரு நிழல் மாதிரி வந்து அங்கே இருக்கிறவனுக்கு வந்து இருக்கிறானுங்கன்னே தெரியாமல் எல்லாத்தையும் போட்டு தள்ளிட்டு இருப்பானுங்க. அப்படி இவனுக்கு காது வச்சுட்டு பேசிட்டு அங்கேருந்து போகும்போது ஹீரோ வந்து அது பின்னாடி ஒழிஞ்சு நின்று கேட்டுருவார், இவனை யார் புதுசாகிறானுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு ஓ இவனுங்களும் வேறு இப்போது புதுசாக இருக்கிறானுங்க, இவனுங்களை வந்து நம்ம கவனிச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நினைப்பாரு கைஸ். அதுக்கப்புறம் அந்த காற்று கருப்பு இருப்பான்ல கைஸ், அவன் இருந்துட்டு இந்த மாதிரி அவனை கொன்ன அந்த பணத்தை தூக்கிட்டு போய் அந்த ஆர்க்ஸ் கிட்ட போட்டால் அதுக்கு வந்து இந்த மனுஷனோட உடம்போ அந்த சதைவெல்லாம் கடிச்சு திங்கும், அதுகளே வந்து இந்த ட்ரேஸை சலிக்கிற வேலையை பார்க்க சொல்லிட்டு இவன் போய் அந்த பாடி தூக்கி அந்த ஆர்க் இருக்கிற இடத்துக்கு பகுதிக்கு பக்கத்தடி விட்டு அங்கேருந்து போயிடுவான். இப்போ சீன் அங்கே கட்ட அந்த ஆர்க்ஸு அந்த படையும் நம்மளோட பிளேயர் படையும் சண்டை கட்டியிருப்பாங்கள்ல, இப்போ அந்த இடத்த தான் காட்டுறாங்க. அந்த இடத்துல ஒருத்தர் இருந்துட்டு ஒரு வழியாக இது வந்து முடிஞ்சிருச்சு, நான் வந்து இது ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு நினச்சேன், ஆனால் இந்த மலை மாட்டுகளை வந்து கொள்றதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே வந்து எப்படி வந்து நம்ம இப்போ மேக்ஸிமம் அவங்களோட சோல்ஜர்ஸ் அந்த ஆர்மியவே வந்து குறைச்சிட்டோம், இனிமேல் நம்ம படைக்கு போனோம்னா நம்ம படை கூட்டிகிட்டு போனோம்னா அந்த கிங்கு மலை மாட்டை தோக்கடிக்கிறது அந்தளவுக்கு கஷ்டமாக இருக்காது, நம்ம சீக்கிரமாக போய் அவங்களோட கதையை முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அப்படி சொல்லிகிட்டு இருக்கும்போதே இன்னொருத்தர் வந்துட்டு ஆமாம் பாஸ், நம்ம வந்து எவ்வளோ சீக்கிரத்தில் முடியுமோ அவ்வளோ சீக்கிரத்தில் இது முடிக்கணும், நமக்கு தான் அந்த லெஜெண்டரி ஐட்டம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அவன் வந்துட்டு ஆமாம் இப்போதைக்கு நம்ம முடிச்சிட்டா கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போய் அவனுக்கு வந்து போட்டு தெரியல அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருக்கும்போதே மேலே வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வரும், இந்த மாதிரி கங்க்ராச்சுலேஷன்ஸ், இந்த மாதிரி வந்து ஆர்க் மலை மாட்டை வந்து போட்டு தள்ளிட்டாங்கன்னு ஒரு நோட்டிஃபிகேஷன் வர எல்லாத்துக்குமே ஷாக் ஆயிரும். என்னடா இது எல்லாவோட கில்டுமே இங்கே தான் அடிச்சுட்டு சாத்திட்டு இருக்கிறானுங்க, எப்போ எவன்டா அங்கே போனது அப்படின்னு சொல்லி இவன் யோசிச்சுட்டு இருக்க கூட இருக்கிற ஒருத்தர் வந்துட்டு பாஸ் நம்ம ஸ்டார்டிங்கில் ஒரு நாய்க்கு வந்து தனியாக பிஞ்சிட்டு போச்சு அவனுங்களா அப்படின்னு சொல்லும்போது, ஆனால் அவன் இந்த பொடி பசங்களுக்கு இவ்வளோ ஸ்ட்ரென்த்தா நான் எதிர்பார்க்கவே இல்லை, அப்போ அந்த மலை மாடு அந்தளவுக்கு வீக்காக இருக்குமா என்னன்னே தெரில, சீக்கிரமாக வாங்கடா நம்ம போய் அதை பார்க்கலான்னு சொல்லிட்டு இப்போ அவனுக்கு எல்லாருமே வந்து அந்த இடத்த நோக்கி ஓடிட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் அந்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோன்னே ஹீரோ போட்டு தள்ளுறக்கு ஒருத்தனை வந்து துடிச்சிட்டு இருப்பானுங்களே துடியா, அவனுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் எல்லாத்துக்குமே தான் போகுது. அப்படி போனோடனே வந்துட்டு என்னது இவ்வளோ சீக்கிரத்தில் வந்து அந்த மலை மாட்டை அவன் போட்டு தள்ளிட்டானா, அவன் வந்து சாதாரணமான ஆள் கிடையாதுடா, அவன் ஏதோ பின்னாடி பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்கிறானா, ஒன்றுமே அது புரியல, இவன் எந்த ஃபேக்ஷனை சேர்ந்தவனே தெரில, திடீர்னு வந்தான் இவன் பாட்டுக்கு முடித்தான் லெஜெண்டரி ஐட்டம் தெரிஞ்சுக்கு போயிட்டுருக்கிறான். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து அவனை வந்து கை வைக்க வேண்டாம், ஏன்னா இவன் எவ்வளோ பவர்ஃபுல்னே நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியல, அதனால் அவனை விட்டுருங்க, மற்ற டார்கெட்டை வந்து டக்குன்னு முடிச்சுட்டு நம்ம இங்கேருந்து கிளம்பலாம், ஏன்னா இப்போ இந்த மாதிரி மிஷின் முடிச்சங்காட்டி கேட் சீக்கிரமாக வந்து கொலாப்ஸ் ஆக ஆரம்பிச்சிடும், அப்போ நம்ம வந்து இந்த மாதிரி தேவையில்லாமல் ஒரு
தெரியாமல் வந்தது வந்து மற்றவங்களுக்கு தெரிஞ்சது அதுவும் ஒரு பிரச்சனையாயிருன்னு சொல்லிட்டு இப்போ அவனுங்கெல்லாம் பேசிகிட்டு இருப்பானுங்க. அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது இரு அந்த காற்று கருப்பு இருந்தானே எங்கேப்பா அவனை காணோம் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு அவன் அதை பணத்தை தூக்கிட்டு எங்கேயோ போனான்ப்பா நான் பார்க்கல ஆனால் வந்துடுவான் கவலைப்படாதீங்க அப்படின்னு அவன் சொல்லிகிட்டு இருக்கும்போது நம்ம காற்று கருப்பு ஒரு புயல் வேகத்தில் அந்த குரூப் ஃபேக்ஷன் நோக்கி ஓடி வந்துட்டு இருக்கும்போது எல்லோரும் இருந்துட்டு கேட்குறானுங்க என்னடா இவன் இவ்வளோ வேகமாக வந்துட்டு இருக்கான் இங்கே தான் நிற்கிற பொறுமையாவான்னு சொல்லும்போது பின்னாடி பார்த்தா அந்த 2 எலும்புகளும் துரத்தி வந்துட்டு இருப்பானுங்க. இவன் வந்துட்டு இந்த சமனிங் இது அவனோட தானே இவன் இந்த நாய் எதுக்குடா போய் அவங்ககிட்ட வம்பிழுத்து விட்டான் தேவையில்லாமல் வெளியில் போகிற ஓனான் எடுத்து வேட்டிக்குள்ளே விட்டான் போல் சரி எல்லோரும் வந்து ரெடியாக இருங்கடா அட்டாக் பண்ணுறதுக்கு அவனோட இப்போ நம்ம வந்து இந்த மிஷினை வந்து கேவ் பண்ணி தான் ஆகணும் இப்போதைக்கு வந்து அவனுக்கு வந்து நம்ம இருக்கிற இடத்துல சொல்லி நம்ம வந்து என்னாலும் சரி அவனை முதல்ல போட்டு தெரியலாம் நம்ம இந்த லிஸ்ட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து பின்னாடி பார்த்துக்கலாம்டா முதல்ல இவன் கதையை முடிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே வந்து சேர்ந்து அவனை அட்டாக் பண்ண ஹீரோ அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. அப்போ இவன் வந்துட்டு அந்த குரூப்பு கட்ட வரும்போது அந்த அங்கே இருக்கிற கேப்டன் மாதிரி ஒருத்தர் இருந்துட்டு காற்றுக்கு இருப்பு மூடிட்டு இருக்க மாட்டேயாடா எதுக்குடா இந்த மாதிரி வேலையெல்லாம் பார்த்து விட்டுட்டுருக்கிற சரி பின்னாடி போய் நில்லை நம்ம போய் அட்டாக் பண்ணிக்கலாம்னு சொல்லி இவங்க அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கும்போது ஓகே கைஸ் இப்போ நம்ம அட்டாக் பண்ணலாம்னு சொல்லும்போது பின்னாடி அந்த காற்று கருப்பு வந்தால அவன் வந்துட்டு கத்தி எடுத்து 4 பேர்த்தையும் 4 வாக்குலி சொருகிடுறான். அவன் நடுவில் நின்ட்டு 4 பேர் 4 வாக்கடி கிடக்கும்போது அந்த கேப்டன் நின்ட்டு என்னடா இவன் எங்கள் முதுகில் குத்திக்கிட்டான் இவன் எங்களை பிட்ரே பண்ணிட்டானா என்ன ஒரு வேளை இவன் வேறு யாருக்காவது வேலை செய்கிறானா என்ன கர்மமோ அப்படின்ட்டு அவன் யோசிச்சுட்டு இருக்கும்போது அப்போ அவன் அந்த துணியை கழட்டும் போது அதில் பார்த்தா ஹீரோ வந்துட்டு அடைச்சா இவன் இங்கே என்னடா பண்ணிகிட்ருக்கிறான் அப்போ அவன் ஏற்கனவே அவன் கதையை முடிச்சுட்டு அவன் அந்த வேஷத்தில் அவன் இங்கே வந்திருக்கான் போலன்னு சொல்லி அந்த லீடர் வந்து ஹீரோ பற்றி யோசிச்சுட்டு இருப்பாங்க. அதுக்கப்புறம் ஹீரோ வந்துட்டு அவனுக்கு எல்லாத்தையுமே ஒரு லுக் விட்டுட்டு நின்றுருப்பார். என்னடா வந்து நான் வருவேன்னு எதிர்பார்க்கல தூரத்தில் தட்டுவேன்னு நினச்சி பார்க்கலன்ட்டு ஹீரோ அந்த மாதிரி ஒரு லுக்கு தான் கைஸ் விட்டுட்டுருப்பார். வெல் கைஸ் இதோடையே அந்த பார்ட் முடியுது. லைக் அண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வெல் கைஸ் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்மளோட சேனல் வந்து பெருசு பண்ணுறதுக்கு வந்து உங்களோட ஹெல்ப் தேவைப்படுது கைஸ். ஹெல்ப் பண்ணுங்கள் நம்ம இன்னும் வந்து ஜாஸ்தியாக நிறைய சப்ஸ்கிரைபர் வந்து சேர்த்தலாம். ஓகே கைஸ் நெக்ஸ்ட் பார்ட்டில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை கைஸ்.